வணக்கம், குட் மார்னிங்க. நம்ம சென்னை வந்த கையோட சூப்பரா சப்ஜெக்ட் வீடியோ நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு சூப்பரா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா. இன்னைக்கு ஒரு இலக்கணம் சொல்லி தர போறேன். ஒரே கல்லில் உங்களுக்கு 2 மாங்கா. சரியா? இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம். சரியா? வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். சரியா? வல்லினம் மிகும் இடத்துக்கு நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு 2 மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னு தெரியணும். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குரூப் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஓடா குதிரை. சரியா? ஒரு குதிரை இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஓடா குதிரை. அதனோட எதிர்ச்சொல் எப்படி வரும்? ஓடும் குதிரை. ஓகேவா? இப்படி எதிரெதிர் சொற்கள் வந்து அப்படி வந்துச்சுன்னா அதை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொன்னு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடா, இந்த இது வந்து ஆன்னு நீண்டு ஒலிக்கும். ஓடா குதிரை. ஓகேவா? அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்ப இலக்கண குறிப்புக்கு ஓடா குதிரை கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா மிகும். எடுத்துக்காட்டு வந்து ஓடா குதிரை, தேரா மன்னா, கூவா குயில், இப்படி நிறைய இருக்கு. சரியா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது பாருங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேவா? இங்கேயுமே வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, மல்லிகை பூ. ஓகேவா? பூங்கிறது ஒரு பொது பெயர். சரியா? அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பூ என்னது? மல்லிகை பூ. புரிஞ்சிருச்சா? ஒரு பொது பெயரையும் ஒரு சிறப்பு பெயர் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதுல வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரியா? அந்த இடத்துல என்ன பண்ணும்? வல்லினம் மிகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, சாரை பாம்பு. பாம்புங்கிறது காமனா குறிக்கும். சரியா? அடுத்தது வந்து சாரைங்கிறது என்னது? அதுல இருக்கக்கூடிய ஒரு டைப், ஒரு ஸ்பெஷல். ஓகேவா? சார பாம்பு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.